ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தெலுங்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வெளியான ஆர்டிஸ்டே படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படமா இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சந்தோஷ் கிருஷிகா இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் லவ் பண்றாங்க. ஆனா கிருஷிகாவுடைய அம்மாவுக்கு இதுல உடன்பாடு இல்ல. சந்தோஷுடைய தங்கையா ஸ்னேகா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இவங்க மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. கட் பண்ணா மேட் ரவி அப்படிங்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு பேட்டர்ன்ல வன்கொடுமை செஞ்சு கொலை பண்றதை வழக்கமா வச்சிருக்கான். இவன் இப்ப ஜெயில இருக்கான். ஒரு கட்டத்துல இவன் ஜெயில இருந்து தப்பிச்சு கிருஷிகாவுடைய வீட்டுக்குள்ள நுழையிறான். கிருஷிகாவுடைய அம்மா எதுக்காக இவங்களோட லவ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய பேரண்ட்ஸ் எதுக்காக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோடைய சிஸ்டரை யார் எதுக்காக கொன்னாங்க. மேட் ரவியுடைய தொடர் கொலைகளுக்கு ஹீரோ முற்றுப்புள்ளி வச்சாரா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. சைக்கோ கில்லருடைய ரோல் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். கலகே பிரபாகரை எதுக்காக ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவருடைய சைக்கோ ரோல் வர அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த ரோல்ல அவர் ரொம்ப நல்லாவே வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சாலிடா இருக்கும் இந்த படத்துல. அவர் கூட நடிச்ச பத்ராம், சத்யம் ராஜேஷ், வினய் வர்மா எல்லாருமே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேட்ல ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. இதுல காமெடி சீக்வன்ஸும் சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சு. சில கிரைம் சீக்வன்ஸும் கொஞ்சம் டீசென்ட்டா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காரு. ஹீரோயின் இந்த படத்துல கிளாமர் டாலா யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே நேரத்துல பெர்ஃபார்மன்ஸும் அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருடைய ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துடைய கான்செப்ட் நல்லா இருந்தாலுமே ஒரு கிளம்சியான ஒரு நரேஷன் தான் கொடுத்திருக்காங்க. கலகே பிரபாகருடைய அந்த பேக் ஸ்டோரி பாத்தீங்கன்னா பெருசா எடுபடல. நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலா திணிச்ச மாதிரி தான் இருக்கு பாக்கிறதுக்கு. படத்துடைய கண்டென்ட்டே குறைவா தான் இருக்கும். குறைவான கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பெரிய கனெக்ட் அப்படின்றது நம்மளுக்கு இல்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அதர் கனெக்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஆர்டிஸ்டே படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.